Welcome to Nadantana channel view. Yes. இன்னைக்கு கோதுமை ரவை தோசை செய்ய போகிறோம். அதாவது சாதாரண ரவை தோசைங்கிறது அது மைதா மாவு அரிசி மாவுலாம் கலப்போம். இதில் வெறும் ரவையை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு இதோட அந்த கோதுமை ரவையிலேயே இந்த ஒரு ஐவரி கலரில் இந்த கலர்லையும் இருக்கும், நல்ல சாதாரண இந்த பிங்க் கலரில் கோதுமை ரவையும் இருக்கும். ரெண்டில் எது வேணுமாலும் எடுத்துக்கலாம். நான் 1 கப் எடுத்திருக்கேன். அதை கழுவு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து நல்லா சும்மா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊற வச்சுக்கிட்டு இதுக்கு 2 அவங்கவுங்க காரத்துக்கு இருந்தாப்புல மிளகாய் வேணுமா கூட்டிக்கலாம். 2 மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு அரை இன்ச்சு இஞ்சி, அது ஒரு 2 கொத்து 2 இனுக்கு கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு எல்லாம் உப்பு போட்டு எல்லாம் ஒன்றா அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஓரளவுக்கு அது மசிஞ்சிடும். அப்படியே இதில் இப்போ அரைச்சி அப்படியே தோசை ஊற்ற வேண்டியதுதான். இதில் வேணும்னா நம்ம வெங்காயம் கலந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா தோசை மாதிரி ஊற்றிட்டு மேலேயும் வெங்காயத்தை தூவி திருப்பி போட்டு கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கலந்துக்கணும். சும்மாவும் ஊற்றலாம், கொஞ்சம் கிறிஸ்பு கிடைக்கும். அதுக்காக கடைசியா கலக்கணுமா அரிசி மாவு? அரிசி மாவு கடைசி ஆட்டினதுக்கு அப்புறம். ஆமா, இப்ப அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டுமா? இதை அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த குறகுறப்பு லேசா இந்த கொஞ்சம் 1-2 நல்லா நைஸா மசையும் 1-2 அப்படியே ரவை மாதிரியே அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுல 1 கப்புக்கு நல்லா டேபிள் ஸ்பூன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். என்னது? அரிசி மாவு. அது சொல்லணும். போட்டு இதை நல்லா கலந்துக்க வேண்டியது. வேற ஒன்றும் போட வேண்டாம். அதான் போட்டு அரைச்சதுனால கொஞ்சம் திக்கா இருக்கு. தண்ணி ஊற்றிக்க வேண்டியது. அந்த மிக்ஸி அரைச்ச தண்ணி இன்னும் ஊற்றலாமே தண்ணி ஊற்றிட்டு மாதிரி ஊற்றலாம். அரிசி மாவு இப்போ தோசைக்கல்ல இதுக்கு தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி நல்லா இருக்கும். நான் வெங்காய சட்னி அரைக்கிறதுக்கு மிளகாய் சட்னி. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? இதுக்கும் எண்ணெய் ஊற்றி உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலப்பருப்பு, மிளகாய். கலர்ஃபுல்லா இருக்கே, சிவப்பு பச்சை வெங்காயம், பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஒரு சும்மா எனக்கு கருவேப்பிலை, இந்த ஸ்பூன்ல ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காவும் போட்டிருக்கேன். கோலா 1 ஸ்பூன் போட்டு உப்பு போட்டு வச்சிருக்கிறேன். இப்ப இதை அரைச்சு வச்சுக்க வேண்டியது. தேங்காய் சட்னி நம்ம பொட்டுக்குள்ள வச்சு அரைப்போமே, அந்த சட்னியும் நல்லா இருக்கும். சாம்பார் எல்லாமே இந்த கடலைப்பருப்பு அதெல்லாம் வெங்காயத்தை வணக்குறியா? ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா சூடேறி பச்சையாகவும் போடலாம், டேஸ்டாக இருக்கும். இப்படி சட்னியை மிக்சிக்கு அரைக்கிறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. சட்னியை
இந்த கோதுமை ரவை இந்த மஞ்சள் கலரா இருக்குது இந்த ரவை, அதனால இப்படி ஒயிட்டா இருக்கு. அந்த ரோஸ் கலர் ரவை போட்டோம்னா அந்த இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷா வரும். அது அதுக்குள்ள சட்னி அரைச்சிருக்கீங்களா? ம். சட்னி ரெடி. இதுக்கு வேண்டிய தோசைக்கு வேண்டிய கார சட்னி ரெடி. சட்னி ரெடி ஆயிடுச்சு, தோசை ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் சாப்பிட வேண்டியதுதான். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. நம்ம மாவு ஓர்ஸுமே இல்லாத சமயத்துல இது மாதிரி டக்குன்னு செஞ்சுக்கலாம். உடம்புக்கு நல்லது கோதுமை ரவை. ஆமா, கோதுமை ரவை உப்புமா செஞ்சு கிச்சடி எல்லாம் செஞ்சு சாப்பிடாத பிள்ளைங்க கூட இப்படி தோசைன்னா கொஞ்சம் பிரியமா சாப்பிடுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்க. நலம் தானா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.